கிருஷ்ணாவில் தான் நிப்பாட்டினீங்க. வெறும் இல்லை, வெறும் இல்லாத நாங்கள் எப்படி காலையை வச்சு நாங்கள் பற்ற வைக்கிறது? வெறும் காராக்குது, நாங்கள் வெறும் வச்சு ஆக்கி துண்டுறதுக்கு எப்படி சாப்பிட்றது? அடுப்புக்கு கட்டியே இல்லை, அடுப்பும் இல்லை, நாங்கள் எதில் ஆக்கி தின்னுவோம்? ஆமாம், ஹோட்டலில் கூட நிட்டு நாங்கள் மசாலா சாவடித்தான் நம்ம. அவனை அடுப்பு வாங்கி கொடுக்க சொல்லுங்க. மோடி தானே, அவனை செருப்ப கை நடிக்க வர சொல்லுங்க. சிலிண்டர் இல்லைன்னா நம்ம கடையை தான் மூடிட்டு போனோம். சிலிண்டர் நான் நிற்கிடுவேன், 5000 கொடுத்துறாங்கள வாங்கினா 5000 எங்களுக்கு கொடுத்துங்க. சண்டை போடுவான், விரதம் இருப்பான், உண்ணாவிரதம், ரோட்ல உட்காருவான், மறியல் பண்ணுவான். வீட்டில் கொடுக்குற காசை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. இங்கே இப்படி ஏற்றிட்டு போகிறேன், என்ன பண்ணுறது? ஒன்றுமே நடக்கவே பயமாக இருக்குது. பட்னியாக வந்து சாக வேண்டியதான் எல்லாரும். காலை வச்சு நீட்டுட்டா அடுப்புல. உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர், உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் துணைகள் அனைவருக்கும் வணக்கம். அண்டை நாட்டுகளில் நடக்கக்கூடிய போர்களால் நம்ம இந்தியாவிற்கு சிலிண்டர் தட்டுப்பாடுன்றது பெரிய விஷயமா பேசப்பட்டு வருது. ஹோட்டல் உரிமையாளர்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. அதை எந்த அளவுக்கு அவங்க பாதிப்பை சந்திக்க போகிறாங்க, எப்படி அதை சமாளிக்க போகிறாங்க அப்படின்றத ஹோட்டல் உரிமையாளர்கள்கிட்டையும் பொதுமக்கள்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சிலிண்டர் இல்லைன்னா எப்படிப்பா மனுஷன் வாழ முடியும்? பசங்க எப்படி வேலைக்கு போக முடியும்? நம்ம எப்படி சாப்பிட முடியும்? நம்ம பண்ற துணிக்கு எல்லாமே சிலிண்டர் தான். சிலிண்டர் இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது, நம்ம சாப்பிட முடியாது. எப்படி எல்லாம் என்ன பண்றது? சிலிண்டர் இருந்தா தானே நம்ம சாப்பிட முடியும். எங்கேயுமே கடையா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், சிலிண்டர் இல்லைன்னா எப்படி என்னதான் சாப்பிட்றது? மண்ணையா சாப்பிட்றது? அண்டை நாடு போர் இதனால் நடந்திருக்கு. அதுக்கு நம்ம மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து இந்த நிர்வாகிகளுக்கு இவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் பாதிக்குதுன்னா அதுக்கு உங்க நடவடிக்கை வேறு மாற்று ஏற்பாடு செய்யறதுக்கு செஞ்சாங்கன்னா இந்த தொழிலாளர்கள், ஹோட்டல் உரிமையாளர்கள் பாதிப்பாங்க. அதுக்குள்ள வேலை செய்கிற தொழிலாளர்கள் ரொம்ப பாதிப்பாங்க. கேஸ் விட்டு இப்போதைக்கு அடுப்பு கறி ஃபுல்லாக இப்போ கட்டெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? இப்போ பிரியாணியே நாங்கள் கட்டையில் தான் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இது மாதிரி இப்போ சுக்கா ஃப்ரை, லிவர் ஃப்ரை இது எல்லாமே கட்டைக்கு மாற்றலாம் இருக்க மாதிரி இருக்கும். மற்றபடி மீதி இந்த ஷவர்மா போடுறது, இந்த மீதி சைனீஸ் ஐட்டம் அதுக்கு ஒண்டி கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போதைக்கு என்ன பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. மற்றபடி இந்த மீதி எல்லாமே அடுப்பு கடையாக மாற்றுற மாதிரி இருக்குது. வீட்டில் கொடுக்குற காசை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. இங்கே இப்படி ஏற்றிட்டு போகிறேன், என்ன பண்ணுறது? ஒன்றுமே நடக்கவே பயமாக இருக்குது. அப்படிலாம் இருக்கக்கூடாது. பழைய விலைக்கு வந்தாலும் பிரச்சனை இல்லை, அது ஒரு சிலிண்டரை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். ஆனால் இப்போ சிலிண்டர் நம்மக்கிட்ட ஒரு சிலிண்டர் இல்லையோ, ஒரு சிலிண்டர் இருந்தால் கூட அடுத்தவங்ககிட்ட சிலிண்டர் வாங்கி காலி வாங்கி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துடலாம். ஆனால் இப்படி நம்ம சிலிண்டர்லாம் இல்லாமல் இருக்க முடியாதுங்க. என்ன ஒரு நேரம் ஒரு காப்பி டீ, ஒரு தலைவலிக்குதுன்னு எதுவுமே அதான் நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குது. அதனால் எப்பவும் போல் சிலிண்டர் வரட்டும். ரொம்ப கஷ்டப்படுவோம்க்கா. ஏன்னா குழந்தைங்களாம் வச்சுன்னு இருக்கிறோம். சிலிண்டர்லாம் இல்லைன்னா ரொம்ப இதாகிடுவோம். ஏன்னா இங்கே சென்னையிலன்றதுனால விறகுலாம் கிடைக்காது. கிராமம்னா சரி, அங்கங்கே விறகு கிடைக்கும், உடச்சிட்டு சாப்பாடுலாம் செய்வாங்க. இங்கத்திக்கு கிடைக்காது இல்லை. இங்கே யார்கிட்ட போய் கேட்டாலும் காசு அதிகமாகவும் கேட்பாங்க. சிலிண்டர் சுத்தமா இல்லைன்னா ரொம்ப இதா போயிடுவோம். ஆனா அது சீக்கிரம் வர மாட்டுது. இப்போ எங்களுக்கு 5 நாள் பொறுத்த கேஸ் வருது எங்களுக்கு. இப்போ ரீசெண்டா புக் பண்ணீங்களா? இப்போ புக் பண்ண இன்னும் வரவே இல்லை எங்களுக்கு. இன்னும் எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்களா? எதுவுமே பண்ணவே இல்லை. நாளைக்கு தான் ஆபீஸ் தான் போறேன் நான். இப்போ சிலிண்டர் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா சாப்பாடு? ஆமா, ரொம்ப கஷ்டம் தான் சாப்பாட்டுக்கு. இப்போ எப்படி ஹோட்டல கூட வாங்க முடியாது. நான் ஹோட்டல சாப்பிட மாட்டோமா நாங்க. இப்போ ஹோட்டலுக்குலாம் ஃபுல்லாவே நிறுத்த போறாங்க. ஐயோ அப்படிங்களா? எங்களுக்கு தெரியாதுங்க எங்களுக்கு. ஆனா இப்போ கேஸ் புக் பண்ண இன்னும் வரவே இல்லை எங்களுக்கு. இன்னும் எங்களுக்கு சிலிண்டர் இல்லைன்னா கஷ்டம் தான். ஆனா கிருஷ்ணாலும் கட் பண்ணிட்டாங்க. வெறும் வைக்க முடியாது, எல்லாம் வீடு எல்லாம் மத விடுங்க. கேஸ் தான் யூஸ் ஆகும். அதை கட் பண்ணா எப்படி நாங்க சாப்பிட முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அதுவும் இல்லாம ஹோட்டல்ஸ்க்குலாம் வர ஹோட்டல் விலையும் ஏறி போச்சு. எல்லாமே டிஃபன் 2 பூரி வாங்கினா 50 ரூபாய் வைக்கணும். தவுளுண்டு மாவை உருட்டுறாங்க 25 ரூபாய். அதை வாங்கி ஒரு வயிற்று கூட 10 பிள்ளைக்குட்டியை வச்சுக்கிறோங்க. எங்களுக்குன்னு வேணா, நாங்க அடுப்பு எரிய விட வேணா. கிருஷ்ணாவில் தான் நிப்பாட்டினீங்க. வெறும் இல்லை, வெறும் இல்லாத நாங்க எப்படி காலையை வச்சு நாங்க பற்ற வைக்கிறது? சொல்லு பார்க்கலாம். எதுவுமே இல்லையம்மா. இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா? கொஞ்ச நாச்சா ஏழை வதிக்கிறோமேன்னு. அதுதான் நான் கேக்குறேன். ஹோட்டல்ல கூட சிலிண்டர்லாம் நிறுத்த போறாங்க. சிலிண்டர் இல்லைன்னம்மா, அடுப்புக்கு கட்டியே இல்லை, அடுப்பும் இல்லை, நாங்க எதுல ஆக்கி தின்னுவோம்? நீங்களா சொல்லுங்க, எப்படி ஆக்கி சாப்பிடுறது? இந்த வார்த்தைக்கு எப்படி உடம்பு வரும்? அததான் நான் உண்மை. ஓட்டு யாருக்கும் போட மாட்டோம்.
ஆமா. ஏன் இது வெளிநாட்டுல நடக்கிற போரால தானே? நாங்க வெளிநாட்டுல போர் அங்க நடக்கிறதால வர மாட்டுது. ஏன் வரலாம்? என்னத்துக்கு வரலாம்? இங்க இந்த ஊரு என்ன எதுவுமே செய்ய மாட்டாங்களாமா? என்ன பண்ணுவீங்க? எப்படி சாப்பிடுவீங்க? ஏமா நாங்க என்னமா பண்ணுவோம்? கிருஷ்ணாலும் கிடையாது, கேஸும் இல்லைன்னா நாங்க என்ன பண்றது சொல்லு. அது மாற்ற விறகடுப்புல யூஸ் பண்ண முடியுமா இங்க? ஒண்ணும் பண்ண முடியாதுமா, ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால ரொம்ப கஷ்டம். இப்போ ஹோட்டல்ல கூட நிறுத்த போறாங்களாம். ஆமா, ஹோட்டல்ல கூட நிறுத்தாங்க. மசால் சாவடித்தா நம்ம வெறும் காடாக்குது, நாங்க வெறும் வச்சு வாங்கி துண்டுறதுக்கு எப்படி சாப்பிடுறது? ஏன் இப்படி பண்றாங்க அதிகாரிங்க? ஏன் அந்த மாதிரி அநியாயம் செய்யறாங்க எங்களை? எங்களுக்கு வருஷத்துக்கு மாசத்துக்கு ஒண்ணு வரணும். 12 வருஷத்துக்கு எது என்ன ஆச்சு? 12 மாசத்துக்கு 3 மாசம் கொடுத்தா எப்படி எங்களுக்கு? சிலிண்டர் இல்லைன்னா நம்ம கடையெல்லாம் மூடிட்டு போனோம். என்ன செய்யறது? வீட்டா இருந்தாலும் சரி, கடையா இருந்தாலும் மூடிட்டு தான் போகணும். மூடிட்டு நம்ம எங்கே போக போறது? சிலிண்டர் இருந்தால் தானே எல்லா இடத்துலையுமே வேலை கொடுப்பாங்க நமக்கு. ஒரு கடைக்கே வேலைக்கே போகிறோம், நம்மளே வச்சுருக்கோம். இது சிலிண்டர் இல்லைன்னா என்னம்மா? சிலிண்டர் தட்டுப்பாடு ஆயிடுச்சா, 1 வாரம் சென்றுவாங்க. கஸ்டமர்கிட்ட சொல்ல முடியுமா சிலிண்டர் இல்லைன்னு? அவங்க நம்மளை நம்பி எத்தனை பேர் வராங்க சாப்பிட. சிலிண்டர் இல்லைன்னு அவங்கள்ட்ட போய் சொல்ல முடியுமா? எப்படியாவது ஏற்பாடு பண்ணி தானே சொல்லணும். ஏன் இப்படி பண்ணால் எப்படி? இதுக்கெல்லாம் வந்து மாற்று ஏற்பாடு ஏதாவது வச்சுருக்காங்களா, என்ன திட்டம் வச்சுருக்காங்கன்னு தெரியாது. அதை வந்து சரி பண்ணி கொஞ்சம் இது பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் எல்லாருக்குமே. ரெண்டாவது வந்து இப்போ இது வந்து வணிகத்துக்கு மட்டும்தான் இந்த இது சொல்லியிருக்காங்க தட்டுப்பாடு. நார்மலாக வீட்டு யூஸுக்கு வந்து எந்த தட்டுப்பாடும் இல்லை அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசில் ஒரு இது இந்தியன் ஆயில் வந்து இன்னிலேருந்து அதை தடுத்துட்டாங்க. இது கொடுக்குறத, இந்த வணிகத்துக்கு கொடுக்குறத நிறுத்திட்டு வீட்டுக்கு வந்து எந்த தட்டுப்பாடும் இல்லாமல் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது வரவேற்கத்தக்கது தான். ஆனா அந்த அடுப்பு கறியவா இருந்தாலுமே ரொம்ப நாள் அதை வச்சு தாக்கு பிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, சுச்சுவேஷன் என்ன பண்றது? சுச்சுவேஷன் கஷ்டமா இருக்கு இப்போதைக்கு. அதுக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் இப்போதைக்கு. அதான் இப்போ கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா இருக்கும், ஒரு 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால, அடுப்பு கறி மாறதுனால. இப்போ எத்தனை நாளைக்கு தேவையான சிலிண்டர் நீங்க பேக்கப் வச்சிருக்கீங்க? இப்போ பேக்கப்னு பாத்தீங்கன்னா பேக்கப் ரொம்ப கம்மி. முன்னாடி இருந்ததோட ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. ஏன்னா எம்டி சிலிண்டர்ன்றது கிடையவே கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, அவ்வளவுதான். அப்படிதான் இருக்கு. இப்போ இன்னைக்கு காலி ஆயிடுச்சுன்னா அதோட அவ்வளவுதான், நாளைக்கு இருக்காது. அது மாதிரிதான் இருக்கு. அதெல்லாம் எப்படி நீங்க என்ன இப்போ எங்க வீட்ல இல்லைன்னா நம்ம ஹோட்டல்ல தான் வாங்கி சாப்பிடுவோம். இப்போ அங்கேயே இல்லைன்னா வேற என்ன பண்றது? போய் ரடு ரோட்ல தான் நின்று இது பண்ணணும். இல்லைன்னா பட்னியாக வந்து சாக வேண்டியதான் எல்லாரும். அதே 1/2 கிலோ அரிசி வாங்கினா கூட ஆளுக்கு 2 போட்டு கஞ்சி ஊற்றி கூட குடிக்கலாம். அது நல்ல சேஃபா இருக்கும். இப்போ சிலிண்டர் புக் பண்ணிருக்கீங்களா? ஆமா, புக் பண்ணிருக்கீங்க ரீசெண்டா? ரெஸ்பான்ஸ் பண்ணாங்களா? அதெல்லாம் பண்ணுவாங்களே. எங்களுக்கு சிலிண்டர் வந்து மாசத்துக்கு 1 சிலிண்டர் தான் வாங்குறோம். அது லாஸ்ட்ல 5 நாள் 20 நாளுக்கு முன்னாடி நின்று போயிடும். போட்டா உடனே வந்துடும். ஆனா இப்ப ரீசெண்டா நீங்க புக் பண்ணல? இன்னும் பண்ணல, மாசம் பிறந்து பண்ணல, இன்னும் பண்ணணும். இப்ப எப்படி சமாளிப்பீங்க சிலிண்டர் இல்லனா? அதெல்லாம் சமாளிக்க முடியாது. சண்டை போடுவான், விரதம் இருப்போம், உண்ணாவிரதம், ரோட்ல உட்காருவோம், மறியல் பண்ணுவான். புரியுதா? எல்லாத்துக்கும் யாருக்கு யாரு இருக்கிறாரு தலைவர், அந்த தலைவர் தான் அவர் போய் சொல்லணும் மேல் இடத்துல. ஆனா எதனால தெரியுமா சிலிண்டர் வரல? அமெரிக்கால ஈரான்ல நடக்கிற போறனால. அதான் அங்க நடக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன ஆகுதுங்க? அங்க இருந்து தானே வருது, வளைகுடால இருந்து சிலிண்டர்லாம். அப்படியா? அப்ப இவர் தான் சொல்லணும். எம்பி எம்எல்ஏ முதலமைச்சர் அவர் தான் சொல்லணும். ஏழை பழம் வாடுது வதங்குது, எங்களுக்கு நம்மளுக்கு எப்படி கெளிப்போம் அப்படின்னு. இப்போ ஹோட்டலுக்குலாம் சுத்தமாவே கட் பண்ண போறாங்க. ஹோட்டலுக்கு பண்ணிக்கிட்டு எங்க வயிறை கட் பண்ணா எப்படி? அது எரியிற அடுப்பை எழுத்தா எப்படி? அது சிலிண்டர் நான் நிறுத்திடுவேன். 5000 கொடுத்துனால வாங்கினா 5000 எங்களுக்கு கொடுத்துங்க. கவர்மெண்ட் குடிச்சு கொடுத்தாங்க. இல்ல சொல்றேன், அதுல வாங்கணும்ன்றாங்களே. அப்ப வரி கட்டணும், வாய்தா கட்டணும், அப்புறம் வீட்டு வரி கட்டணும். எப்படி கட்டுறது அதெல்லாம் சொல்லுமா? அதுதான் விறகடுப்பு எரிக்க சொல்றாங்க. விறகடுப்பு விறகடுப்பா? விறகு கடையே இல்லையே. கடை இல்லாம எப்படி காலை வச்சு நீட்டுட்டா அடுப்புல? 2 காலை வச்சு பற்ற வைக்கணும். அவனை அடுப்பு வாங்கி கொடுக்க சொல்லுங்க. மோடி தானே, அவனை செருப்பகை நடிகை வர சொல்ல. ஏன் இப்படி செய்யறாங்க? இவங்கெல்லாம் செகுச்சா இருக்கணும். நாங்க 3 வச்சுக்கணும், வருஷத்தை ஓட்டணுமா? யார் சொகுசா இருக்காங்க? என்னம்மா, யார் சொகுசா இருக்காங்க? அதான் அவங்களாம் அதிகாரிங்களாம், அவங்க நல்லா இருக்கிறாங்க. ஆனா இது வெளிநாட்டுல போர் நடக்கிறதால தான் வரமாட்டுது. அது எப்ப முடியுது? அது வெளிநாட்டு அப்ப நாங்க பட்டியா கிடக்கணுமா? அது வரைக்கும் நிறுத்திடுவாங்களா?
ஆ சரி, நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? அவர் தான் செய்யணும் எங்களுக்கு எல்லாமுங்க. இப்போ நிற்கிறதெல்லாம் அவர் தான் கொடுக்கணும் சிலிண்டர். ஆமாம், எல்லாம் அவர் தான் எங்களுக்கு செய்யணும். இப்போ அவர் தானே ஜெயிச்சு வந்துக்கிறாரு. ஆமா. இப்போ மறுபடியும் நிற்கிறாரு. அவர் எங்களுக்கு செஞ்சா தானே அவர் தான் கேட்கணும். ஆற ஸ்டாலினா? ஸ்டாலினை தான் கேட்கணும். இப்போ அடுப்பு இங்கே டவுனு கடைனா கறி அடுப்பு விறகு அடுப்பு வச்சு கிராமமா வச்சு செஞ்சுட்டு சரி சிலிண்டர் இல்லை நம்ம ஒரு விறகுல வச்சு வைக்கலாம்னா அப்படி விறகு வச்சு சமைக்கிறதுக்கு இங்கே இட பொருள் இருக்கா? இவ்வளோண்டு இடம் கொடுத்து 10,000 20,000ங்கிறாங்க. அதுக்குள்ள அவங்க ஹவுஸ் ஓனர்கிட்ட என்னமா கறி பிடிக்க அது பிடிக்க இது பிடிக்குன்னு சொல்லுவாங்க. என்னத்தை பண்ணி போடலாம்? கிராமத்துல கூட சிலிண்டர் தானே வச்சு யூஸ் பண்றாங்க. இப்பதான் காலம் மாறி போச்சு. என்ன செய்யலாம்? சிலிண்டர் தான் வேணும். நீங்க இப்ப ஏதாச்சும் அது பின்னாடி யூஸ் பண்றதுக்கு இப்பயே வாங்கி வச்சிருக்கீங்களாமா? ஏன்னா 20 நாளைக்கான சிலிண்டர் மட்டும் தான் இப்ப நம்மெல்லாம் வந்து பெரிய கடை இல்லப்பா. அப்பப்போ நமக்கு வார வருமானத்தை வச்சுதான் அன்னைக்கு சாமான் காய் கறி எது பண்ண முடியும். நம்ம 10 சிலிண்டர் 20 சிலிண்டர் வாங்குறதுக்கு 2,000 3,000 ரூபாய்க்கு இல்ல. நம்ம தீர்ந்த உடனே ஒரு 2 நாள் இருக்கையில வாங்குவோம். அப்படி உள்ளவங்களாம் என்ன செய்யறது? 20 சிலிண்டர் வாங்குறதுக்கு நம்ம பெரிய ஹோட்டலும் இல்லை, நமக்கு அவ்வளோ பொருளாதாரம் காசும் இல்லை. அப்பப்போ தானே வாங்க முடியும். ஒரு வாரம் சென்று 3 நாள் சென்று தான் நம்ம ஒரு 10 நாள் சென்று தான் வாங்குவோம். 20 சிலிண்டர்லாம் வாங்குற அளவுக்கு நம்மகிட்ட அவ்வளோ பெரிய இதுவும் இல்லை, நம்மகிட்ட அவ்வளோ பொருளாதாரம் இல்லை. இப்போ சிலிண்டர் புக் பண்ண நீங்க கால் பண்ணீங்களாமா சிலிண்டருக்கு? அதை அவர்கிட்ட தான் கேட்கணும். நான் அந்த இதுக்கு போடல, ஆனால் வீட்டுக்கு பண்ணுவேன். வீட்டுக்கு பண்றப்ப உங்களுக்கு அட்டென்ட் பண்ணாங்களா? இப்போ பண்ணீங்களா ரீசெண்டா? இன்னும் பண்ணலை, பண்ணணும். ஓகே ஓகே. வந்து காலையில் வந்து ஒரு 6 வெரைட்டி நம்ம இட்லி பூரி தோசை அந்த மாதிரி ஒரு 6 வெரைட்டியாக நம்ம டிஃபன் கொடுக்குறோம். ஏன்னா வர்ற கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்கள சஜஸ்ட் பண்ணுறதுக்காண்டி தான் நம்ம ஹோட்டல் வச்சுருக்கோம். அதனால தான் ஹோட்டலுக்கு வர்றாங்க. நம்ம நினச்சதை சாப்பிட்லாம், இது ஒன்று சாப்பிட்லாம், அது ஒன்று அப்படி வெரைட்டியாக சாப்பிடுவாங்க. இப்போ வந்து அது சிலிண்டர் தட்டுப்பாடுனால அதை வந்து கொஞ்சம் குறைக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ 6 வெரைட்டி 7 வெரைட்டி போடுறோன்னா 2 3 அந்த மாதிரி வச்சு கொஞ்ச நாள் அடைக்காமல் இருக்கிறத வச்சு இது பண்ணி கிடைக்கிறத வச்சு பண்ணலான்னு இப்போ ஹோட்டல் உரிமையாளர் சில பேர் நினைப்பாங்க. பெரிய இடத்துல வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது, மூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறையா. அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை 2 அரசும் சேர்ந்து ஏதோ பண்ணால் நல்லாயிருக்கும். இதனால உங்க வியாபாரம் வந்து கெட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு நிறைய எல்லாருக்குமே. இப்போ ஓனர்ஸும் வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில் கட்டணும். வியாபாரம் பண்ணாமல் ஐட்டம் செய்யாமல் எப்படி இது பண்ண முடியும்? பாதிப்பு தான். இப்போ நாங்கள் ஓனர்ஸ் வந்து வாடகை கொடுக்குறோம்னா அவங்க ஓனர் கடை வாடகைக்கு விட்டவங்க அவங்களுக்கும் பாதிப்பு தான். இதில் வேலை செய்கிறாங்கன்னா அத்தனை குடும்பம் தான் பாதிப்பு தான். அவங்க வேறு எங்கேயோ திடீர்னு வேலைக்கு போவாங்க. இந்த தொழில் தான் தெரியும், ஹோட்டல் தெரியும், திடீர்னு வேறு வேலைக்கு போக முடியாது. அதனால் எல்லாருக்கும் பாதிப்பு தான். இப்போ சிலிண்டர் நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சிருக்கீங்களா? இல்லை அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் எடுத்து வைக்க முடியாது. ஏன்னா வந்து ஒரு சிலிண்டர் வந்து 2,000 2,500 வருது. சிஎஸ்டி அது இதெல்லாம் போட்டு வரும்போது அதுக்கு உண்டான இதை வந்து நிறையெல்லாம் ஸ்டோர் பண்ண முடியாது. ஒரு 2 நாள் 2 நாள் மிஞ்சினா ஒரு 3 நாள் வேணால் பண்ணலாம். இதுக்கு உள்ளதான் ஸ்டாக் வச்சுருப்பாங்க. இதுக்கு மேலே எல்லாம் பண்ண முடியாது. அது அன்னாடு. அப்புறம் 2வது வந்து மாதம் இது வந்து ரேட்டு டிஃபரன்ஸ் வரும். அதனால் வந்து நிறையெல்லாம் ஸ்டாக் பண்ண முடியாது. அன்னாடு தேவை 3 நாள் தேவைக்கு உள்ளதை வாங்கி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த உரிமையாளராக மட்டும் இல்லாம இங்க வேலை செய்யறவங்களும் அதனால பாதிக்கப்படுவாங்க இல்லையா? கண்டிப்பா. அதனால அவங்களுக்கும் பெரிய இஷ்யூவா கிடைக்கும்ல. ரொம்ப டைம் எடுக்கும் அதிகமா, அவங்களுக்கும் அதிக வேலை எக்ஸ்ட்ரா ஆகும்ல. அதனால கண்டிப்பா அவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும். அதனால இது வந்து நீங்க எப்படி சமாளிக்க போறீங்கன்றது தெரிஞ்சிருச்சு. இதனால உங்க வியாபாரத்துல நஷ்டமும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இல்லையா? நஷ்டம்னு சொல்ல முடியாது. இது கொஞ்சம் இஷ்யூ ஆகும், கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஆகும். கஸ்டமர் பார்சல் சீக்கிரம் கொடுக்க முடியாது. நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் ஸ்பீடா பார்சல் கொடுக்கறது தான் நம்ம கடையை பொறுத்த வரைக்கும். ஆனா இப்போன்றது கொஞ்சம் லேட் ஆகும், டைம் எடுக்கும், கொஞ்சம் அதிகமா, கொஞ்சம் வேலை எக்ஸ்ட்ரா ஆகும். அவ்வளவுதான்.